ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ரோம் சொல்யூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட சிஸ்டத்தில் லேப்டாப்பில் கூகுள் க்ரோம் வந்து டவுன்லோட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா, சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாட்டும் ஒரு சில சொல்யூஷன் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாட்டும் நம்ம சால்வ் பண்ணலாம். அது என்னென்ன செட்டிங்ஸ், என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் க்ரோம்://ஃப்ளாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. க்ரோம்://ஃப்ளாக்ஸ் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இதில் சர்ச் ஃப்ளாக்ஸ் அந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் அகெயின் நம்ம சர்ச் பண்ணணும். எந்த மாதிரினா பேரலல் டவுன்லோடிங் இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணும்போது கீழே பேரலல் டவுன்லோடிங் ஆப்ஷன் வரும். அது டிஃபால்ட்டில் இருக்கும். இந்த டிஃபால்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் கொடுக்கணும். எனேபிள் கொடுத்துட்டு கீழே ரீலான்ச் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரீலான்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போது இந்த செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் நாம் கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க, அல்லது நெக்ஸ்ட் டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைட் கார்னரில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் சர்ச் பாக்ஸில் ரன்னிங் டைப் பண்ணணும். சர்ச் பாக்ஸில் எப்படின்னா ரன்னிங் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் வரக்கூடிய ஆப்ஷன், சிஸ்டத்துக்குள்ள ஃபஸ்ட் வரக்கூடிய ஆப்ஷன் கண்டினியூ ரன்னிங் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வென் கூகுள் க்ரோம் இஸ் க்ளோஸ்ட். டேர்ன் ஆனில் இருக்கும், நம்ம டேர்ன் ஆஃப் பண்ணணும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது கூகுள் க்ரோமில் 2 செட்டிங்ஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு சொல்யூஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ரன் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். அதில் ncpa.cpl டைப் பண்ணிக்கோங்க. ncpa.cpl டைப் பண்ணிவிட்டு கீழே ஓகே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ncpa.cpl கொடுத்து ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் கனெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். என்னோடய சிஸ்டம் இப்போது ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் ஒய்ஃபை வந்து ரைட் கிளிக் பண்ண போகிறேன். உங்களோட சிஸ்டம் லேண்டில் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா ஈதர்நெட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ நான் இப்போது ஒய்ஃபை ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒய்ஃபை ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் வியூ ஆகும். அதில் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே யூஸ் த ஃபாலோயிங் டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸ் அந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். யூஸ் த ஃபாலோயிங் டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ரிஃபர் டிஎன்எஸ் சர்வரில் 8888 கொடுத்துட்டு அல்டர்னேட் டிஎன்எஸ் சர்வரில் 8844 கொடுத்துக்கோங்க. இது வந்து கூகுளோட டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ். இதை கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கூகுள் க்ரோமோட டவுன்லோட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் சொல்யூஷன் வந்து சர்ச் பாக்ஸ் போய்ட்டு சிஎம்டி டைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ரோம்ப்டை
ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதில் 2 கமாண்ட் கொடுக்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னென்னா IP config ஸ்பேஸ் /flush flush DNS கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். IP config ஸ்பேஸ் /flush DNS கொடுத்து என்டர் பண்ணுங்கள். Windows IP configuration successfully flush the DNS resolver cache இந்த மாதிரி வியூ ஆகும். செகண்ட் கமாண்ட் என்னென்னா netsh எல்லாம் ஸ்மால் லெட்டர் தான். netsh ஸ்பேஸ் winsock ஸ்பேஸ் ரீசெட் netsh ஸ்பேஸ் winsock ஸ்பேஸ் ரீசெட் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணும்போது உங்களோட சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ண கேட்கும். ஸோ நீங்கள் இந்த கமெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் சிஸ்டத்தை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் இன்டர்நெட் ஆப்ஷன் டைப் பண்ணுங்கள். இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் டைப் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இன்டர்நெட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் நீங்கள் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சர்ச் பாக்ஸில் டைரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கனெக்ஷன்ஸ் டேப் இருக்கும். கனெக்ஷன்ஸ் டேபை கிளிக் பண்ணுங்கள். கீழே லேன் செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். லேன் செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட் செட்டிங்ஸ் வந்து டிக் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. டிக் பண்ணலன்னா டிக் கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட் செட்டிங்ஸ் வந்து டிக் கொடுத்துருக்கணும், அதாவது செக் பண்ணியிருக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட செட்டிங்ஸ் அண்ட் ஒரு சில சொல்யூஷன் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாட்டு உங்களோட கூகுள் குரோமில் உள்ள டவுன்லோடிங் ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.